ராமருக்கு எதிராக சர் ஏ ராஜா கூறிய கருத்துகள் பற்றி என்ன கூறுவார்கள்? बोलो जय श्री राम, जय श्री राम, जय श्री राम, जय श्री राम। नमस्कार, வணக்கம். நான் பிஜேபி எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் சைன் கொலிவாடா, மும்பை, மகாராஷ்டிரா. நான் 2வது முறையா இப்ப சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று இங்கே எம்எல்ஏ இருக்கேன். தமிழ்நாட்டில் ராஜா அவர்கள், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ராஜா அவர்கள் ராமரை பத்தி ரொம்ப தப்பா பேசுறது. கம்பர் எழுதின ராமாயணம் நாங்கெல்லாம் படிக்கையில ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு எழுதுவோம். ராமர் பேரை சொன்னாவே போன காரியம் வெற்றி அடையுன்னு நம்புற கலாச்சாரம் உள்ள தமிழ்நாட்டில் ஆன்மீகத்தில் சிறந்து விளங்குகின்ற தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களை பார்த்து ராமாயணம் இருக்கா இல்லையா, எந்த ஜாதியை அந்த ஜாதின்னு சொல்லி ராமரை பத்தி சொல்ல முடியாத வார்த்தைகளை இழிவுபடுத்திய ராஜாவை வன்மையாக பாரதிய ஜனதா பார்ட்டி சார்பாகவும் தமிழ் மக்கள் சார்பாகவும் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ராஜாவுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் நீ உண்மையான ஆம்பளைன்னா வெக்கம் மானம் ரோசம் இருந்தா ராமரை கும்பிடுற ஆளுகள்கிட்ட போய் ஓட்டு கேட்க கூடாது. வெக்கமான ரோசம் இருந்தா உன்னுடைய கொள்கையை நீ வீட்டுல வச்சுக்கணும். சாமி கும்பிடுற ஆளுகளையும் ராமரை தெய்வமா மதிக்கிற ஆளுகளையா ஓட்டு கேட்க போக கூடாது. இந்தியாவில் நாங்க இல்லைன்னு சொல்ற ராஜா பாரத் மாதாக்கு ஏ அப்படின்னு சொல்ல மாட்டாங்கிற ராஜா இந்தியாவில இருக்க கூடாது. பாகிஸ்தானுக்கு ஓடு, அமெரிக்காவுக்கு ஓடு, எங்கேயாவது ஓடி போயிரு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவினுடைய பாதுகாப்புக்காகவும் வளர்ச்சிக்காகவும் ரொம்ப பாடுபட்டு இந்த தேசத்தை கொண்டு வர்றாரு. மாநில தலைவர் அண்ணாமலை, திரு அண்ணாமலை, அவர் ஒரு ஆளுக்கு நீ எல்லாம் பயந்து ஓடுற, ஒரு ஆளுக்கு பதில் சொல்ல முடியல. கூட்டத்தை பார்த்து ஏன் பயப்படுற? நீ சேவை பண்ணு. திரு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நான் கேட்டுக்கொள்றதெல்லாம் என்னன்னா, நீங்க குரூப்பா மீட்டிங் போட்டீங்க எலெக்ஷனுக்கு முன்னால, மக்களை சந்தித்தோம் அப்படி இப்படி. நீங்க ஜெயிச்சு 2.5 வருஷம் 3 வருஷம் கழிச்சு எந்த கோரிக்கையும் நிறைவேற்றல. பாரத பிரதமர் என்னென்ன சேவை செய்கிறாரோ அதை மறைக்கிறதுக்காக ஏதாவது சொல்லி மக்களை திசை திருப்புகிற வேளையில் திராவிட முன்னேற்ற கழகம் இறங்கி இருக்கிறது. திருப்பி கேட்கிறேன், உங்களுக்கு மானம் மரியாதை வெக்கம் சூடு சொரணை இருந்தா சாமி கும்பிடுற மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு போகாதீங்க. சாமி கும்பிடுற மக்களோட ஓட்டு வேணும், ஆனா நீங்க சாமியை திட்டுவீங்க. அங்கே ஒரு தலைவர் சொல்றாரு, இந்து பெண்களை எல்லாம் இழிவுபடுத்தி பேசுறாரு. கொச்சையா சொல்ல போனா தேவடியான்னு சொல்றாரு ஒரு ஆள், ஒரு லீடர் அங்கே இருக்காரு. நீங்க ராமாயணத்தை இழிவுபடுத்துறீங்க, மகாபாரதத்தை இழிவுபடுத்துறீங்க, சனாதன சர்மத்தை இழிவுபடுத்துறீங்க. இதெல்லாம் மறைக்கிறவன்ட்ட ஓட்டு கேட்க ஏன் போறீங்க? உங்களுக்கு பாரதம் வேண்டாம் அப்படின்னாக்கா எம்பி எலெக்ஷன்ல நிக்காதீங்க, பாராளுமன்றத்துக்கு போகாதீங்க. நீங்க தான் தனியா தமிழ்நாடு வேணும்னு கேக்குறீங்களே, கேட்டு பாருங்க. இன்னொருத்தர் உதயநிதி ஸ்டாலின், அவரு ரொம்ப பெரியவர். அவர் என்ன சொல்றாருன்னா, மோடி அவங்க தாத்தா வந்தாலும் டிஎம்கே ஒன்றும் பண்ண முடியாது. டிஎம்கே செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு, சாவோடைய அறிகுறி வந்துகிட்டே இருக்கு. சுத்தமா டிஎம்கே அழிவு காலம் வர்றதோடு தான் எல்லாம் கொதிச்சு கோவப்பட்டு ஏன் பேசுறீங்க? ஒரு ஜனநாயக வளர்ச்சி உள்ள நாடா இருந்தா, அசலி டெமோக்ரஸி, உண்மையான டெமோக்ரஸி உள்ள நாடா இருந்தா அந்த நாட்டில் இது மாதிரி பேச முடியுமா? ஒரு தலைவர் உண்மையான தலைவராக இருந்தா இப்படி பேசலாமா? மோடி கால் தூசி கூட போட மாட்டான் அந்த உதயநிதி ஸ்டாலின். அந்த உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, மோடியோட அப்பாவோட அப்பா வந்தாலும் டிஎம்கே அசைக்க முடியாது, தொட்டு பாரு, ஒன்னேருக்கு தொட்டு பாரு, நீ எலெக்ஷன்ல ஜெயிச்சு பாரு. பாரதிய ஜனதா பார்ட்டி கால் ஊன ஆரம்பிச்சாச்சு, தமிழ்நாட்டுல மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சாச்சு. எங்களுடைய சேவை பிஜேபி பாரத பிரதமருடைய சேவை எல்லாம் மாத்தி நாங்க பண்ண நீங்க எத்தனை நாளைக்கு போய் சொல்ல முடியும்? பொய் சொல்ற அரசாங்கம் சட்னு போகுது. சேவை செய்யற அரசாங்கம் திரு அண்ணாமலை மாநில தலைவர், பாரதிய ஜனதா பார்ட்டியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை
தலைமையில் மீண்டும் ஒரு நல்ல அரசாங்கம் அங்கே தமிழ்நாட்டிலே அமைய போகிறது. இதை பயந்து பயந்து பேசி பேசி ரொம்ப இமோஷனல் ஆக ஆரம்பிச்சுட்டான் டிஎம்கே காரன் அத்தனை பேர். அவங்களுக்கெல்லாம் மரியாதையே கிடையாது. நாட்டை மதிக்கக்கூடியவரை நான் காலை தொட்டு வணங்குவேன். நாட்டை மதிக்கிறது இல்லை, தேசத்தை துண்டாக்கக்கூடிய ஒரு பேச்சு, தேசத்துக்கு விரோதமான பேச்சு. மக்கள் என்னென்ன நினைக்கிறாங்களோ மக்களுக்கு சேவை செய்யறவன் தான் லோக் பிரதிநிதி. எம்எல்ஏ, எம்பியோ, மந்திரியோ, சிஎம்ஓ மக்களுக்கு என்ன வேணும், மக்களுடைய விரோத போக்கை தூண்டுறது, மக்களை தூண்டி விட்டு சண்டை போட வைக்கிறது. அந்த மக்கள் நீ தூண்டி விட்டாலும் கேட்க மாட்டான். தமிழ்நாட்டினுடைய உண்மையான கலாச்சாரம், ஆன்மீக கலாச்சாரம், அது எப்பவும் யாராலையும் தோக்கடிக்க முடியாது, சாகடிக்க முடியாது. கண்டிப்பா நான் பாரத பிரதமரை எல்லாம் ரொம்ப கண்டிப்பா இல்லை, பாரத பிரதமரை நான் வேண்டிக்கிறதெல்லாம் இந்த மாதிரி தப்பான முறையில் தேசத்தை பேசுறவன், கடவுளை தப்பான முறையில் பிரச்சாரம் பண்றவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும். பாரதம் வேண்டாம், இந்தியா வேண்டாம். அப்ப இந்தியா கூட்டணியில நீ இருக்காத. இந்தியா கூட்டணியில இருந்து நீ என்ன பண்ண போற? இந்தியா கூட்டணி செத்து போச்சு. நிதிஷ்குமார் போயிட்டாரு, மம்தா பானர்ஜி போறாங்க. இங்கே 1000 மகாராஷ்டிரால எல்லாம் தனித்தனியா ஓடிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் தோல்வியினுடைய அறிகுறி தெரிஞ்ச ஒரே காரணத்தினால இந்த மாதிரி மக்களை திசை திருப்புவதற்காக வேண்டுமென்றே இப்படிப்பட்ட பேச்சை பேசுவதில் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும். திகார் செயல முதல்ல பார்த்தவர் ராஜா. உலகத்தினுடைய ஊழல்லே நம்பர் 1 ஊழல் மிஸ்டர் ராஜா, 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல். அதுல கனிமொழியும் அவங்களும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களை டிஎம்கே வரவேற்கிறது எப்படி? ஃப்ரீடம் ஃபைட்டரை வரவேற்கிற மாதிரி வரவேற்கிறாங்க. உனக்கெல்லாம் வெக்கம் இல்லை? நீ ஊழல் பண்ணி மக்கள் காசை சுரண்டிட்டு ஜெயிலுக்கு போறான், அவனுக்கு என்ன மாலை, அவனுக்கு என்ன மரியாதை? அப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை தமிழ் மக்கள் கண்டிப்பாக தண்டிக்க வேண்டும். தமிழ்நாட்டினுடைய மூளை முடுக்கில் எங்கே வந்தாலும் நீ சாமி இல்லைன்னு சொன்ன, ராமர் இல்லைன்னு சொன்ன, ஊழல் பண்ணிருக்கன்னு சொல்லி விரட்டி அடிங்க. எப்ப நீங்க விரட்டி அடிக்கிறீங்களோ அப்பதான் இவன் திருந்துவான். நம்மளுக்கு கத்தி இருக்க வேண்டியதில்லை, துப்பாக்கி இருக்க வேண்டியதில்லை. தமிழ் மக்களுடைய கலாச்சாரத்தை புரிந்து கொள்ளாதவர்கள், ஆன்மீகத்தை அழிவுபடுத்துகிறவர்கள், ஜனநாயகத்தை இழிவுபடுத்துகிறவர்கள், நம்ம தெய்வமாக மதிக்கக்கூடிய தெய்வத்தை இழிவுபடுத்துகிற மக்கள், இழிவுபடுத்துகிற அரசியல்வாதி உங்க ஏரியாவுக்கு வந்தா விரட்டி அடிக்க ஆரம்பிங்க. அப்பதான் இவன் திருந்துவான். திருந்தின தமிழ்நாடு வேணும். மக்கள் திருந்தி இருக்காங்க, அரசியல்வாதி திருந்த வேண்டும். நன்றி, வணக்கம்.